வந்து வீட்டு பிரச்சனை இல்லை, இது பொதுமக்கள் பிரச்சனை. இது சுகாதாரத்துக்குமே எங்க பொதுமக்களும் பாதிக்கப்படுற பிரச்சனை. இது பொதுமக்கள் அனைவரும் கூட கருத்துக்கு கொண்டு போகணும். அனைவரும் கூட கருத்துக்கு கொண்டு போனாதான் இதனால என்ன பாதிப்பு, நாளைக்கு இதனால என்ன பிரச்சனை வரும். இல்லை நான் போய் தனிப்பட்ட முறையா வந்தேன்னு வச்சுக்கோ, என்னோட சொத்து பிரச்சனையா நான் தனிப்பட்ட முறையை வந்து பேசுறேன். இது பொதுமக்கள் பிரச்சனை. மைக்கோல கொண்டு வாங்க, பொதுமக்கள் அத்தனை பேருக்கு தெரியுற மாதிரி பேசுங்க. பொதுமக்களுக்கு அவங்க தனிப்பட்ட அவங்களோட கருத்தை சொல்லுவாங்க. எல்லாரும் சொல்றதுக்கு உரிமை இருக்குது. எல்லாத்தோட இது பிரச்சனை. அதனால பொதுமக்கள் அத்தனை பேரும் அவங்க கருத்தை சொல்லுவாங்க. இது என்னோட தனிப்பட்ட சொத்துல யாரு தலைவர் இல்லை. இது எங்களுக்கு நான் வந்து கட்சி வளர்த்துலீங்க தலைவர் பிரச்சனை பண்றதுக்கு புரியுதா? இது வந்து கட்சி பிரச்சனை இல்லை. நான் ஒண்ணு பாட்டாளி மக்கள் கட்சி, திமுக கட்சி, ஏடிஎம் கட்சி பிரச்சனைக்கு நாங்க வரல. இது பொதுமக்களுடைய சுகாதார பிரச்சனை. புரியுதா? இது வந்து நம்ம பாதிக்கப்பட்ட பிரச்சனை. பாதிக்கப்பட்டது வந்து நான் ஒருத்தி பாதிக்கப்பட்டு சொல்லுவாங்க. தனிப்பட்ட முறையில ஒருத்தி பாதிக்கப்பட்டிருந்தா மட்டும்தான் தலைவி வச்சு பண்ண முடியும். அதே மாதிரி என் குடும்ப பிரச்சனை இல்லை, இது பொது பிரச்சனை. பொதுமக்களுக்கு அத்தனை பேருக்கு தெரியும். பொதுமக்கள் அத்தனை பேரும் நியாயம் கேட்கறதுக்கு உரிமை இருக்குது. அதனால பொதுமக்கள் அத்தனை பேருக்கு மேடை ஓடுங்க, மைக்கு பிடிச்சிட்டு பொதுமக்கள் அத்தனை பேர்த்து சத்தம் போட்டு பேசுக்க, பொதுமக்கள் அவங்க கருத்து சொல்லுவாங்க. புரியுதுங்களா? தனிப்பட்ட முறையை யாரையும் நீங்க கூப்பிடக்கூடாது. பொதுமக்கள் பொதுமக்கள் சொத்து பிரச்சனையா நீங்க தலைவி கேக்குறீங்க. இது நீங்க அரசியல் நாங்க நடத்தல, எங்களுக்கு பாதிக்கப்படுறதுக்கு நியாயம் கேட்கிறோம். நாங்க அரசியல் வார்டு நம்பர் வர சொல்லலாம்ல, வார்டு நம்பர் வரட்டும், நியாயத்தை கேட்கலாம்ல, வர சொல்லுங்க. இந்த வார்டு நம்பருக்கு ஓட்டு போட்டீங்களா, எல்லாம் வர சொல்லுங்க. பொதுமக்கள் வர சொல்லுங்க. ஏன்னா இது நான் பாதிப்படல, என் குழந்தைங்க மட்டும் பாதிக்கப்படல. வார்டு நம்பருக்கு அப்புறம் ஓட்டு போட்டீங்களா, எதுக்கு ஓட்டு போட்டீங்க? உங்களை கேட்டு தானே பண்ண வேணும், உங்களை கேட்டு தானே பண்ண வேணும். ஓட்டு போட்டீங்களா? எங்க பிரச்சனை நாங்க பாத்துக்கிறோம்.